கும்பகோணத்தில் சாதி சான்று கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தை பழங்குடியினர் முற்றுகையிட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் வட்டத்தில் உள்ள இந்து இருளர், மலைக்குறவன் உள்ளிட்ட பழங்குடி மக்கள் 18 ஆண்டுகளாக தங்களுக்கு சாதி சான்று வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். இன்று கும்பகோணம் கோட்டாட்சியரிடம் வாக்காளர் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வந்த பழங்குடியினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை தடுக்க வந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கோட்டாட்சியர் கோவிந்தராவை சந்தித்த பழங்குடியின பிரதிநிதிகள் சாதி சான்று இல்லாமல் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பழங்குடியினத்துல இந்துவாதியின் மக்கள் எந்த ஒரு மாணவனும் இன்னும் காலேஜ் படிப்பு முடிக்கல, அரசு உத்தியோகத்துக்கு போகல. காரணம் ஜாதி சான்று இல்ல ஒரே கொடுமைனால எங்களுக்கு இந்த அவலத்தோட இருக்கும். இந்த அவலம் தீரணும்னா எங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.